அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு எபோ ஆர் பிலோ சஸ்டெயின் ஆயிருந்தா என்ன டைரக்ஷன் இருக்குன்றத பார்க்கலாம். இது மேக்ஸ் அடிப்படையில் எடுக்கக்கூடியது. இந்த வீடியோவை நோக்கம் நீங்க சிந்திப்பதற்காக மட்டுமே. யாரு சொன்னாலும் எதை சொன்னாலும் யூடியூப் பப்ளிக் டொமைன்ல நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்றது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பயிற்சி எடுத்து அது சரியா இருந்தால் மட்டும் பயன்படுத்துங்க, இல்லையா தவிர்த்திடுங்க. இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த ஸ்ட்ரைக்கில் மட்டும்தான் கொடுக்கணுமானா எந்த ஸ்ட்ரைக்கில் வேணால் கொடுக்கலாங்க. இதெல்லாம் வச்சு நம்ம ட்ரேடே பண்ண மாட்டோம், ஓகேங்களா. இது வச்சு தான் டைரக்ஷன் இருக்குன்றதை மட்டும் தான் சொல்கிறோம். இது எந்த ஸ்ட்ரைக்கில் வேணால் கொடுக்க முடியும், ஓகேங்களா. சரி, இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்குது. எக்ஸ்பைரியில் சென்செக்ஸ் வந்து நம்ம 0 to euro கால் நம்ம ஸ்டூடெண்ட் பண்ணுறவங்க அந்த ரூலை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க தயவு செய்து. ரூல் மஸ்ட். எந்த டைமில் என்ன ஆகும், எந்த பிரீமியத்தில் வாங்கணுன்ற முதற்கொண்டு இருக்குது, அதை மட்டும் தான் செய்யணும், மாற்றி செய்யாது. இன்னைக்கு நிஃப்டி 26,100 கால் 142 rupees எபோ சஸ்டைன் ஆனா மார்க்கெட் அப்சைட் பாசிபிள். 142 பிலோ சஸ்டைன் ஆனா மார்க்கெட் டவுன் சைட் பாசிபிள். நான் வந்து மார்க்கெட் அப் டவுன் தான் சொல்லியிருக்கேன், இந்த ஸ்ட்ரைக்கை பற்றி நாங்கள் பேசவே இல்லை. அப்போ சிந்திங்க, ஏன்னா சம்மந்தம் இல்லாமல் மார்க்கெட் இதை சொல்லாமல் இதை சொல்றாருன்னா சிந்திங்க. அது மட்டுமல்ல, இது இங்கிருந்து ஒரு விலையில போயிட்டு திரும்பி ஆகணும், ஆர் அதே டைரக்ஷன் ரிவர்சல் நடந்தே ஆகணும். அதே டைரக்ஷன் போல இல்லை ஆப்போசிட் டைரக்ஷன். அதே போல கீழே வந்தாலும் ஒரு டைரக்ஷன் திரும்பி ஆகணும், ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன். அதுக்கு சர்டன் ரூல்ஸ் அண்ட் மேக்ஸ், அவ்வளோதான் மார்க்கெட். சிம்பிளா பாருங்க, ஸ்மார்ட்டா செய்யுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.